உங்க சொந்த அப்பா கொளத்தூர்ல தோத்துட்டாங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பாக்கு ஆறுதல் கொடுக்காம அவர் பாவம் தோத்துட்டோமே 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை 234 தொகுதியிலும் போய் வெற்றி பெறுவோம்னு போயிட்டு வந்தேனே, கடைசியில கொளத்தூர்ல தோத்துட்டேன்னு உங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வீட்டுல போய் ஆறுதல் சொல்லாம சட்டசபையில் அப்படி நிமிர்ந்து நின்று பேசுறாராம், நமக்கு அட்வைஸ் பண்றாராம். 65% உங்களுக்கு ஓட்டே போடல ஐயா. 2006 உங்க தாத்தா கலைஞர் அவர்கள் இருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள், உங்களுக்கு அவர் தானே எடுத்துக்காட்டு முன்னுதாரணம். 26% வாங்கிட்டு முதலமைச்சர் ஆனாரே, அவரை நீங்க கேள்வி கேட்க முடியுமா? திரு உதயநிதி அவர்களே, எங்க தாத்தா 26% தான் வாங்கினாரு சொல்லுங்க. 74% எதிர்த்து நின்னாங்க மக்களு, அதனால அவர் தலைவரே கிடையாது. பேசுங்க. எங்க கலைஞர் எங்க தாத்தா எங்க முதலமைச்சர் தவறு பேசுங்க. உங்களுடைய தாத்தா திரு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் 26% வாங்கி முதலமைச்சர் ஆகும் பொழுது உங்க கூட இருந்தவங்க 2006 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும், கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட இருந்துச்சு. அவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சே நீங்க 26% தான் வாங்குனீங்க, 96 தொகுதி ஜெயிச்சீங்க. இந்த அரசியல் ஏன் புதுசுன்னா 50 வருடங்கள் கழித்து திரு எதிர்கட்சி தலைவர் இளவரசர் உதய அவர்களே, நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்க. 30 கோடி. இதே வில்லிவாக்கத்தில் 5000 ரூபாய் ஒவ்வொரு ஓட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய திமுக கேண்டிடேட் கொடுத்தாங்க. கொளத்தூர்ல உங்களுடைய தந்தை 3000 ரூபாய் கொடுத்தாரு. தமிழகம் முழுவதும் சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு தொகுதியில 30 கோடி செலவு பண்ணீங்க.